Hello friends, welcome to Sunset Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான பருப்பு உருண்டை காரக்குழம்பு. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் 1 கப் துவரம் பருப்பும் 1/2 கப் கடலைப்பருப்பும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். அது கூட என்னென்ன போட்டு அரைக்க போறோம்ன்றதையும் பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இத மிக்ஸில நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சுக்குங்க. அரைச்சிட்டு இப்ப நம்ம இது கூட பொடியா நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப், கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் நறுக்கி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, இதுக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால் மாரி எடுத்துக்க போறோம். உருண்டையோட மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம உருண்டையெல்லாம் புடிச்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல ஒரு எலுமிச்சம் சைஸ் புளிய தண்ணியில ஊற போட்டு எடுத்துக்கங்க. தவால ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு. பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தா 2 எடுத்துங்க, இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. வெங்காயம் நல்லா சுருங்கட்டும், வதங்கி. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் 2 தக்காளி, அதுவும் நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் எண்ணெய் வெளியில வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை சேர்க்க போறோம். புளி தண்ணி சேர்த்த அப்புறம் நம்ம நல்லா அதை கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்டையும் இதில் நம்ம ஆட் பண்றோம். தேங்காய் பேஸ்ட் விருப்பப்பட்ட ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம், அப்படியேவும் குழம்பு வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூடவே நம்ம செஞ்சு வச்சிருந்த உருண்டை பண்ணி வச்சிருந்த போண்டால ஒரு போண்டா, இது நம்ம வேக வைக்காதது, இதை இதுல போடுறோம். ஏன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்காகவும். உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். நம்ம வேக வச்சு உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. சைடுல எல்லாம் பாருங்க, எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம இந்த உருண்டையெல்லாம் உள்ளார போடலாம். இந்த பருப்பு உருண்டைங்களை நம்ம எண்ணெயில பொரிச்சும் போடலாம், இல்ல நாம செஞ்ச மாதிரி இப்ப வேக வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளார போட்டுட்டு குழம்புக்குள்ளார போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கலாம். இப்ப இது ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ண விடுவோம். 3 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, எண்ணெய் எல்லாம் எழும்பி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
உருண்டையை நல்லா ஊறி கொத்தமல்லி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சன் சித் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.